நான் என்னத்தை தான் சொல்றது? இந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் அம்மன் சிலைய ஸ்கிரீன் போட்டு மூட சொன்னேன். ஆனா ஸ்கிரீன் விலகி அம்மன் வெளியே தெரிஞ்சா இவங்க 2 பேரும் ஸ்கிரீனை ஒழுங்கா போட்டு மூடி மறைச்சிருந்தா அந்த ஜோசியன் என் வசியத்துல இருந்து வெளியே வந்திருக்க மாட்டான். இவங்க இந்த லட்சணத்துல வேலை பார்த்தா இப்படி ஆகாம பின்ன எப்படி ஆகும்? கொடுத்த ஒரு வேலையை கூட உருப்படியா செய்ய முடியாதா? சின்ன ஒரு அலட்சியம் எவ்வளவு பெரிய வில்லங்கத்துல கொண்டு வந்து விட்டுருச்சு பாத்தியா? இல்ல பெரியவரே, நாங்க ஸ்கிரீனை சரியாதான் மாட்டிட்டு வந்தோம். அப்படி மாட்டினப்ப அவங்க 2 பேருமே அங்கதான் இருந்தாங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி மேல கேள்வி 2 பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு என்னமோ அவங்க 2 பேர் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆமா மாமா, ஏதாவது ஒரு விளக்கம் கொடுங்க. நமக்காக மாயா இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்தோம், கடைசியில காரியம் கை கூடலையே. சரி மாயா, அடுத்து என்ன பண்ணலாம்? அந்த சிலை வீட்டுல இருக்கிறவரை நாம நினைச்சது எதுவும் நடக்க போறது இல்ல. இங்க இருந்து சிலைய அனுப்ப நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி நாம கௌரியோட ஜாதகத்தை வாங்கி பார்க்கணும். கௌரியோட ஜாதகமா? எதுக்கு? ஜோசியரு கௌரியோட ஜாதகத்தை கணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒன்னு சொல்ல வந்தாரு. அப்புறமா அதை சொல்லாம சமாளிச்சிட்டாரு. கௌரியோட ஜாதகத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு நினைக்கிறேன்.